ஹலோ, வணக்கம். இது வந்து பேசும் படம் பாட்காஸ்ட். என் பேரு சுப்புடு, சியாட்டல்ல இருந்து. வணக்கம், என் பேர் ஹேமந்த், சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியாலேருந்து. I want to say sorry. It took us a little bit of a gap to make this episode. கிட்டத்தட்ட கடைசியாக தக் லைஃபோட ட்ராப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அந்த அந்த படம் ஓடாத துக்கத்திலே நாங்கள் வந்து ரொம்ப தொய்ந்து போயிட்டோம். ஸோ அதால் வந்து we have a gap of 1 month. So joke, of course. ஜோக்லாம் இல்ல, உண்மைதான். நான் நிஜமாவே இன்னும் வெளில வரல. கொஞ்சம் ஒரு மாதிரி வெளில வந்திருக்கிறோம். அடிச்சு ஓரளவுக்கு தோச்சு. எதிர்பார்த்தேன் தக் லைஃப் இப்படியும் ஆகலான்னு எனக்கு வந்து ஒரு இது. ஆனால் இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. பட் எனிவேஸ், ரெண்டாவது அந்த நேரத்துலையும் அந்த கேப்லையும் வந்து வி காட் சம் காமெண்ட்ஸ் ரெகுலர்லி. ப்ளீஸ் தயவு செஞ்சு யுவர் காமெண்ட்ஸ் பேசிக்கலி கிவ் அஸ் அ லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் யூனோ ஒரு இப்படி பண்ணலாம் இல்லை அப்படி பண்ணலாம் இல்லை இதை பற்றி கொஞ்சம் இப்படி இன்னும் தெளிவாக பேசலான்றது வந்து இட் ஹெல்ப்ஸ் அஸ் அ லாட். ஸோ ப்ளீஸ் கண்டினியூ ட்ராப்பிங் காமெண்ட்ஸ் as much as you can. மச் அப்ரிஷியேட்டட். இன்னைக்கு வந்து ரீவைண்ட் எபிசோட் ஒன்று பார்க்க போகிறோம். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. we are going to talk about அண்ணாமலை, which is ரஜினிகாந்த், சுரேஷ் கிருஷ்ணா, தேவா, கவிதாலயா அவங்களோட படம். இந்த படம் வந்து 1992 ரிலீஸ் ஆச்சு. 1992 is a golden year if you ask me. And we will do an episode as we promised maybe 28 times before. 1992, why it is a டெக்டான், அது அந்த ஃபால்ட் லைன்னு சொல்லுவாங்கல்ல, இது இட்ஸ் கிளியர் லைன் பிட்வீன் 1992க்கு முன் 92க்கு பின் அப்படின்னு தமிழ் சினிமாவை நீங்கள் பிரிக்க முடியும். அண்ட் 92 வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் இயர். ஸோ மெனி கிரேட் திங்ஸ் ஹேப்பன் தட் இயர். முன்னாடியும் நிறைய நடந்திருக்கலாம், பட் 92 வந்து வாஸ் அ கிளியர் லைன் பிட்வீன் ஹவு இட் சேஞ்ச் தமிழ் சினிமா. ஃபார் தட் மேட்டர் India changed around the same time, globalization and all that, but 92 pushed Tamil cinema to a new frontier. And the 92 சொல்லிக்கிட்டுமா 94-95 was the best phase of Hollywood movies also. That's true. That's true. Schindler's List, Forrest Gump, True Lies, you know, you can keep counting. I agree. It was never repeated after that. Like it was never repeated. Like in fact, Speed, Independence Day, solite poite irkalam. You know, popular films, nalla padangal ellame you can say. I agree. Jurassic Park, exactly. So அந்த 92ல வந்து ரஜினிகாந்த் வாஸ் 41 years old. அண்ட் இது வந்து இந்த அண்ணாமலை வந்து வாஸ் இஸ் 146th ஃபிலிம். ஸோ ராகவேந்திரா கேம் அஸ் இஸ் 100th ஃபிலிம் இன் 86ன்னு நினைக்கிறேன், 85-86. ஸோ அதுக்கப்புறம் ஹி டாக்டட் 46 ஃபிலிம்ஸ். நான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அண்ணாமலை ஹீஸ் ஒன்லி ஆக்டட் லைக் 30 ஃபிலிம்ஸ் நவ். ஆஃப்டர் இட்ஸ் பீன் 33 years now. So very interesting in the way how Rajinikanth's output kind of slowed down pretty much after that. But எனக்கு வந்து ரஜினிகாந்தோட ஃபில்மோகிராஃபியை வந்து ஐ வாண்ட் டு டிவைட் இட் இன்டு டூ. ஒன்று வந்து பிஃபோர் தளபதி அண்ட் ஆஃப்டர் தளபதி. பட் இது வந்து தளபதிக்கு அப்புறமா வந்த படம் கிடையாது. இது வந்து தளபதிக்கும் அண்ணாமலைக்கும் நடுவில் மன்னன் வந்தது, அதுக்கப்புறம் தளபதி வந்தது, ஆக்சுவலி தியாகி வந்தது. தியாகி வந்து தர்மதுரையோட ரீமேக் இன் ஹிந்தி. அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. பட் then you got Annamalai, and then actually he acted Pandian that same year, which was a big flop or bigger flop, maha flop, right? So but இந்த படத்துக்கு வந்து இது it has a very special place. Again, my opinion, I'll let Hemant say why. இப்போ நீங்க பழைய படம் மசாலா படம்னு எடுத்துக்கோங்களேன். மசாலானா என்ன? எல்லா ஸ்பைசஸையும் போட்டு ஒரு சரிவிதமான ஒரு கலவையில் கலந்து எடுக்கிற படம். ஸோ லெட்ஸே ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவை யாரோ பார்க்குறாங்க. தமிழ் சினிமானா என்ன, தமிழர்கள் வந்து அப்போ என்ன மாதிரி படங்கள் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த மசாலா படம் வந்து இஸ் அ குட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வாட் அ தமிழ் டிபிக்கல் ஃபிலிம்ஸ் லுக்ஸ் லைக், ரைட்? நான் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய படம் நீங்கள் சொல்ல முடியும். நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை சொல்லலாம், இல்லைனா ரிக்ஷாக்காரன் சொல்லுவாங்க, பாப்புலர்லி சகலகலாவல்லவன், ரைட், முரட்டுக்காலை, காக்கி சட்டை, விக்ரம், அப்புறமா வந்து இந்த மாதிரி நிறைய படம் நீங்கள் சொல்லலாம். ஆல் த வே டு ஈவன் மங்காத்தா, திருப்பாச்சி. பாப்புலர் சினிமாவா அப்போ it failed, but it was a popular, it did masala, right. நான் மசாலா ஃபிலிம்ஸ் மட்டும்தான் சொல்றேன். ஸோ எல்லாமே கலந்த ஒரு கலவையா. இப்போ நீங்க வந்து படையப்பா, நாட்டாமை, சூரிய வம்சம், ரன், கில்லி, தூள், அதெல்லாமே வந்து யூ கைண்ட் ஆஃப் பக்கெட்டைஸ் them in ஒரு விதத்துல.
அப்படி Yeah. ஒரே ஒரு படத்தை தான் நீங்க ஒரு பாட்டில்ல போட்டு ஒரு யூஎஸ்பில சேவ் பண்ண வைக்க முடியும்னா நான் அண்ணாமலை தான் சூஸ் பண்ணுவேன் ஃபார் வேரியஸ் இது என்ன ரீசன்ஸ். மிஷன் ஹியர் இஸ் வை. இம்பாசிபிள் இன்ஃப்ளூயன்ஸ் இப்போ இது மிஷன் இம்பாசிபிள் ஒரு ஜீனி ஒரு பாட்டில் அடிக்கிறீங்க மைக்ரோ யூஎஸ்பில போட்டு அடிக்கிறீங்க. சரி சொல்லுங்க. அந்த யூஎஸ்பிலாம் 500 வருஷத்துக்கு அப்புறம் ஓடுமானே தெரியாது. பட் லெட்ஸ் ஜஸ்ட் அஸ்யூம் அப்படி ஒரு படம் போடுறோம்னா என்னோட ப்ரிஃபரன்ஸ் இஸ் கோயிங் டு பி அண்ணாமலை. ஏன் நான் சொல்றேன்றதை சொல்றேன். இந்த படத்துல வந்து எதெல்லாம் இல்லைன்றது வந்து நீங்க அப்புறமா சொல்லலாம், எதெல்லாம் இருக்குதுன்னு நான் முதல்ல கடகடன்னு சொல்லிடுறேன். இந்த படத்துல வந்து அம்மா சென்டிமெண்ட் இருக்கு. ஓகே, இஸ் அ பிரைமரி ரிக்வயர்மெண்ட் ஃபார் அ மசாலா ஃபிலிம். ஸோ பாஷா அதனால தான் அந்த படத்துல அடிபட்டு போயிடுது. ஸோ ஆர் ப்ரிடாமினன்ட்லி நிறைய இல்லை, ரைட். முதல்ல ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எடுத்துப்போம். அம்மா, தங்கச்சி, காதலி, மகள், ரைட். அப்புறம் ஞாபகார்த்தமான ஒரு அப்பா. ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு வருவோம். ஃப்ரெண்டு. ஓகே, இது படத்தோட அடிநாதமே ஃப்ரெண்டு தான். இந்த தளபதியிலையும் அப்படி தான், பட் இதில் வந்து ஒரு அடிநாதமே ஃப்ரெண்டு தான். அதுக்கப்புறம் மற்ற எலிமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா எடுத்துக்கோங்க. காமெடி, ரொமான்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் பற்றி சொல்லியாச்சு. ஆக்ஷன், கிரேட் மியூசிக், அப்புறமா வந்து வாட் எல்ஸ் டு யூ வாண்ட் டு சே. ஸோ இப்படி எல்லா விதமும் politics, especially Rajini's, pushing himself into, or pushing or being pushed, whatever, however we think about it, into politics. It had the perfect mix. It had mass heroism, like some of the best heroic moments. இப்போ நீங்கள் ரன்ல கடகடன் மாதவன் எந்த ஷட்டர் மூடுற அந்த சீன் ஹீரோயிக்னு நினச்சிங்கன்னா இதில் ×4 there is a heroic scene. பாஷாவோட ப்ரெடிசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ almost everything that you look for in a film, in the right mixture, இந்த படம் இருந்தது. அது நடந்ததுக்கு இந்த படம் வந்து ஒரு படத்தோடைய கதை ஒரு முக்கியமான காரணம். பட் கதைக்கெல்லாம் பின்னாடி போவோம். முதல்ல I wanted to ask Hemant, இந்த படம் வந்து if you had any other thoughts around what I said சொல்லுங்க. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி எப்போ நீங்க பார்த்தீங்க, எங்க பார்த்தீங்க? we'll start there, Hemant. அண்ட் அண்ணாமலை எங்கே பார்த்தன்றதை விட ஏன் பார்த்தன்றது தான் முக்கியமான கேள்வி. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து இது கேம்பஸ் வெரி கிளியர். இன்னைக்கு தான் வந்து இந்த பசங்க வந்து விஜய் தளபதியாக நடிச்சுக்கிறாங்கன்னா அன்றைக்கும் வந்துருச்சு அது. நான் இன்னைக்கு அதை ஜஸ்டிஃபை பண்ணல. அன்னைக்கு நான் வந்து கமல் ஃபேன்னா யூ வுட்ன்ட் கோ ஃபார் ரஜினி மூவி, ரஜினி ஃபேன்னா யூஸ்வலாக கமல் படத்துக்கு போக மாட்டாங்க. ஸோ நாங்கள் இருந்த ஜோனே வேறு. ஸோ இப்போ அது வந்து காலேஜில் இருக்கும்போது அந்த டைமில் இருக்கும்போது கூப்பிட்டு போனாங்க. வெற்றி குரோம்பேட்டில் ஒரு தேட்டர் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் கூப்பிட்டு போனாங்க. ஏன்னா தரோல என்ஜாய் த மூவி. அது படம் பார்க்க எனக்கு வந்து ரொம்ப ஒரு ரஜினி படம் சிலது தான் வந்து பிடிக்கும். லைக் இஃப் யூ நாட் இன்டு ரஜினி மூவிஸ்னா அது வந்து இது ஒன் ஆஃப் த மூவிஸ் அப்சல்யூட்லி ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மூவிஸ் வேர் இந்த படம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஐ ஷுட் பி யூசிங் திஸ் கைண்ட் ஆஃப் கிளாசிஸ்ட் டேர்ம், பட் ஒரு லேமேன், அதாவது ஒருத்தனை வந்து அந்த படத்தை வந்து இட் டுக் ஃப்ரம் அன் ஆவரேஜ் என்ன சொல்றது ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து கொஞ்சம் லோவர் மிடில் கிளாஸ் அண்ட் லைக் சப்போஸ்ட்லி லோவர் கிளாஸ் ஆஃப் இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு போனது இந்த படம். நோ டவுட்ஸ் அபவுட் இட். எனக்கு புரியல, மியூசிக் திருப்பி சொல்லுங்க. என்ன வாட் வை ட்ரைங் டு சே? ரொம்ப இல்ல அப்படி இல்ல. வாட் டிட் இட் டு லேமன்? ஐ செட் இட் டுக் த மூவி, இட் மேட் த மூவி வெரி accessible to everybody ன்னு சொல்லலாம். ரஜினியை வந்து அதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் ஆஃப் ஒரு கொஞ்சம் பாலிஷ் இருக்கும். நீங்க சொன்ன என்ன சொல்றீங்க? இப்போ வந்து படிக்காதவன் பணக்காரன்லாம் எனக்கு என்ன பாலிஷ் இருந்தது அதுல? ஐ தாட் wasn't it very accessible? மியூசிக் அட்லீஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் மியூசிக். ஓகே, இளையராஜா மியூசிக் வந்து கொஞ்சம் அந்த என்ன சொல்றது, ஓ அப்படி, ஓகே ஒரு ஃப்ரேம் ஒன்னு இருக்கும், அதை தாண்டி ஓ யா யா ஆஃப் கோர்ஸ் இது அந்த ஹே 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 அப்படினு கத்துறது லைக் யூ நோ தேர் வாஸ் நோ ஹோல்ஸ் பார்ட். ஓகேவா? டோட்டலி அக்ரி. இது வந்து ஃபேன் எப்படி இங்க உட்காந்து கத்துவானோ, இங்க என்னதான் இளையராஜா மியூசிக் அங்க ஓடினாலும் இங்க ஃபேன் எப்படி கத்துவானோ அது வந்து ஸ்கிரீனுக்கு போயிடுச்சு இப்போ. ஸோ ஸ்கிரீன்லயே போனதால என்ன ஆச்சுன்னா இவன் ஃபேன் வந்து ஓ தப்பே கிடையாது, நானும் மெட்டா ஃபிலிம் மீம் அந்த மாதிரி இல்ல மெட்டா ஒரு மீம் ஃபிலிம் மாதிரி அவங்களே இது சேஞ்ச் தி பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் a Rajini movie is and அப்படி சொல்ல வரலாம். மியூசிக் இஸ் ஒன் ஆஃப் தி திங்ஸ், தேர் ஆர் அதர் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ. ஸோ டயலாக் இருக்கட்டும், நிறைய குட்டி குட்டி விஷயம்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் மேட் இட் லைக் அந்த தேவா வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த படத்தோட நிறைய பேர் ஏன் தேவா மியூசிக் மதிக்கிறாங்கன்னா இட் டிடன்ட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு மாதிரி ரொம்ப ஆச்சாரமான மியூசிக் கிடையாது.
ஒரு பீச்சரமான மியூசிக் மாதிரி கிட்டத்தட்ட they made it like very very accessible. That's So well said, that Hemant. way, ஆச்சாரமா இல்லாம பீச்வரமா. I இல்ல think TM சந்தானம் Krishna ஜோக் will நான் be very திருத்திட்டேன் happy நான். with what you said. No, I just use சந்தானம் ஜோக், சாரி. அது Oh, is that right? yeah, it is. Okay, So okay. அந்த அளவுக்கு வந்து it became very close to the population. சரி, ஓகே, அதை நம்ம அப்புறம் பேசுவோம் மேபி. பட் எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி ராஜாதி ராஜா பிடிச்சிருந்தது படம். ஓகேவா, ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ஜாலியாக போகிற படம். இதுவும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு இவ்வளோ பெரிய ஒரு இந்த ஹெவி சப்ஜெக்ட் வந்து இட் வாஸ் பிளேட் லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு காமெடி. இட் இஸ் அ காமெடி ஃபார் மோஸ்ட் பார்ட், அட்லீஸ்ட் Yeah, ஃபர்ஸ்ட் yeah. பார்ட். செகண்ட் பார்ட்டும் வந்து they didn't make it like all about like பழி. It was fun. நீங்க அந்த சொல்றது அந்த ஸ்டைல்ஸா இருக்கட்டும், அந்த ஸ்டைல் கொடுக்குற மியூசிக்கா இருக்கட்டும், அது வரைக்கும் மேபி இளையராஜா வாஸ் ஹெசிடன்ட் அபவுட் கிவிங் தீஸ் கைண்ட் ஆஃப் லைக் அந்த லாஷ், அந்த இந்த குட்டி குட்டி மியூசிக்லாம் வந்து இளையராஜா might not have done that, but Deva didn't care because Maybe he had அவருக்கு nothing to பொறுத்த வரைக்கும் lose, அந்த right? screenplay He, கொடுத்தாங்க. yeah. அது தனியா பேசணும், தேவாவோட அந்த அந்த We'll see, ரைஸ் we'll பத்தி talk. தனியா பேசுவோம். அண்ட் ஹவ் இட் சேஞ்ச் இஸ் வாட் ஐம் டாக்கிங் அபவுட். ஸோ அது மாத்தினதுக்கு அப்புறம் அந்த படமே வந்து வேற வேற மாதிரி போயிடுச்சு. அது லைக் இட் வாஸ் சோ என்ஜாயபிள், இட் வாஸ் சோ ஃபன். நாட் தட் இளையராஜா இஸ் நாட், பட் அகேன் இந்த கான்டெக்ட்ல அது வந்து ரொம்ப எல்லாரும் வந்து விசில் அடிச்சு. ஐ திங்க் ஒன் ஆஃப் த மூவிஸ் வேர் இட் சேஞ்ச் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ரஜினி படத்தை எப்படி பார்க்கணுன்றது வந்து மாறிச்சு. கரெக்ட், வெரி குட். நான் வந்து இந்த படத்தை வந்து ஐ வாட்ச்ட் இட் இன் அபிராமி தேட்டர். நான் வந்து பயங்கரமான ரஜினி ஃபேன். அதனால வந்து அப்போது ஐ திங்க் 8th 9th சம்திங் லைக் தட். ஸோ பசங்கள்லாம் சேர்ந்து வி வாண்டட் டு கோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. டிக்கெட்லாம் கிடைக்கல, கையில் இந்த பைசாக்கு நைட் ஷோ தான் டிக்கெட் கிடச்சிது. ஸோ வி வெண்ட் இன் அபிராமி ஆர் அபிராமி தான். அபிராமியில் எந்த 4 தேட்டரில் எதுன்னு யோசிக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் அபிராமி. I'll tell you why it is அபிராமி. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட் ரோலேருந்து ஒரு 5வது ரோவோ 6வது ரோவோ அவ்வளோதான் பைசா கிடைக்கும். ஸோ கழுத்து வலி சீட்டு. படம் பார்த்துட்டே இருக்கும்போது நடுவில் வந்து இந்த டார்ச் அடிச்சுட்டே வந்து டிக்கெட் செக் பண்ணுறவங்க வருவாங்க நைட் ஷோ 10 மணிக்கு. ஐ டோன்ட் நோ இது முன்னாடி சொல்லிருக்கேன்னு தெரியல. இவர் போய் மாடை போய் வினு சக்கரவர்த்தியோட வீட்டில் கட்டிட்டு நான் என் வழியில் போகிறேன், என்கிட்ட வராதிங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லும்போது அவர் வந்து பார்த்துட்டு அவங்க டிக்கெட் கொடுங்கன்னாங்கன்னா பேக்கெட்டில் வச்சு இந்த டிக்கெட்டை காமிச்சேன். ஓ, இது இந்த ஷோவே இல்லையா, நீ வெளில போப்பா அப்படின்ட்டாரு. என் பக்கத்தில் இருக்க பசங்கள்லாம் படம் பார்த்துட்டு இருக்கானுங்க, என்னை கூப்பிட்டு போயிட்டாருங்க வெளில. அடப்பாவிகளா, என்னடா அப்படி, நாங்கள் எல்லாருமா சேர்ந்து தான் டிக்கெட் வாங்கினோம், ஏன் எந்த மட்டும் இல்லைன்றாங்கன்னு எனக்கு புரியல. ஸோ வி வெண்ட் அவுட் ஆஃப் த தேட்டர். நான் அந்த தேட்டருக்கு வாசலில் வந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் இருக்கிறேன். எல்லாரும் அந்த பெருக்கிறவங்க அவங்கெல்லாம் இருந்துட்டு எல்லாம் நைட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டு முடிஞ்சிச்சு இல்லை, அடுத்த ஷோ லைக் இன்டர்வல், அதுக்கப்புறம் தேட்டரை மூட்டுவாங்க. ஸோ அப்போ ஐ டோன்ட் நோ இஃப் யூ ரிமெம்பர் ஹிம், ஒரு என்ன கேட் வாசல்லையும் ஒரு ஸ்லேட் மாதிரி ஒன்று வச்சு அதில் டிக்கெட்டோட நம்பர் எழுதி வைப்பாங்க அப்பெல்லாம். ஏன்னு தெரியல, அது இந்த டிக்கெட்லேருந்து இந்த டிக்கெட் அப்படின்ற வரைக்கும் நான் பார்த்தேன்னா என்கிட்ட இருந்த ஒரு பாதி டிக்கெட்ல பார்த்தீங்கன்னா இட் வாஸ் இன் பிட்வீன் தட் சீரியல் நம்பர். நான் அப்புறம் அவர்கிட்ட கூப்பிட்டு சார் அப்படின்னு போப்பான்னு உள்ள போப்பா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டானுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பிளேஸ்ல உட்காரத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆளும் கிடையாது. சும்மா என்னை கூப்பிட்டு போய் வெளில விட்டு அந்த ஃபைட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன் வேற. அவர் ரஜினி வினு சக்கரவர்த்தி இதுல. அதனால எனக்கு ஒரே கிட்டத்தட்ட அழுக வந்துருச்சு. பட் வி thoroughly enjoyed the film. and அந்த சூப்பர் ஸ்டார்னு வரதா இருக்கட்டும் ஆர் ரஜினியோட எல்லாமே the revenge or whatever the fun revenge that he makes, right? They were so much one-sided that as a fan you completely enjoyed the whole thing. But when you think about it, how did this happen அப்படின்னு அப்புறமா தோணுச்சு. ஸோ அதனால அந்த படம், அதுக்கப்புறம் நான் ஒரு 4-5 தடவை படம் பார்த்தேன். இந்த படத்தில் வந்து படமும் சரி அதோட பாட்டும் சரி ஹஸ் பீன், நான் வந்து if I were to rate top 3 ரஜினிகாந்த் ஃபிலிம்ஸ், நான் வந்து முதல்ல ஜானி, அப்புறமா தளபதி, அதுக்கப்புறம் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஜானி ஆஃப்டர் ஐ வாட்ச்ட் ரீசென்ட்லி இட்ஸ் ஏஜ் so badly I could not watch it now. So yeah, for whatever reason I didn't enjoy it. So it goes back to Thalapathy and Annamalai, as the second film at least so far. So ஒரு கொஞ்சம் பேக்ரவுண்ட் அபவுட் அண்ணாமலை பிஃபோர் வி கோ இன் டு அ டீப்பர் ரிவ்யூ. ஸோ அண்ணாமலை வந்து இஸ் அ ஆல்மோஸ்ட் 3rd or 4th ரீமேக் ஆஃப் த சேம் ஸ்டோரி. ஜெஃப்ரி ஆர்ச்சர் வந்து கேனன் ஏபிள்னு ஒரு புக் எழுதினாரு. நீங்கள் வந்து 80s ஒரு டீனேஜராக இருந்தால் யூ ஆர் ஃபோர்ஸ் டு ரீட் தட் புக் ஃபார் வாட் எவர் ரீசன். சிட்னி ஷெல்டன் படிக்கிற மாதிரி. ஸோ நம்ம எல்லாரும் கேனன் ஏபிள் படிச்சிருப்போம். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு கேனன் ஏபிள்னே உங்களுக்கு தெரியாது.
ஓகே. ஒரு And there தே was a ஆர் TV series also, CBS. ஜுனூன். அதுக்கப்புறம் No, இட் கேம் no, no, CBS had a TV series called Cain and Abel. ஓ ஓகே. நான் அது பார்க்கல. ஸோ நம்ம இந்தியாவில் இருந்தபோது வந்து 90s போது ஜுனூன்னு ஒரு பெரிய சீரியல் வந்தது, பிடிவாதம் அப்படின்னு சொல்லி. ஆல்மோஸ்ட் த சேம் ஸ்டோரி ஆஃப் கேன் அண்ட் ஏபிள். Yeah. கேன் அண்ட் ஏபிளே ஒரு பிப்ளிக்கல் ஸ்டோரி தான். ஜெஃப்ரி ஆர்ச்சர் அதோட கான்செப்ட் எடுத்து ஹீ ரோட். பேசிக்லி இட்ஸ் லைக் 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் கேன் அண்ட் ஏபிள் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அவங்களோட பசங்க தெரியாம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் அவங்க புக்லயே ஃபேமிலி இருக்கு. சேருது. That's in the Cain and Abel book. தட்ஸ் இன் த But எனக்கு ஒரிஜினல் ஒரே ஒரு கேன் அண்ட் ஏபிள் கனெக்ஷன் புக். தெரியல. எனக்கு ஒரு கனெக்ஷன் புரியல. அதாவது Cain and Abel வந்து இட்ஸ் இது ஆடம் அண்ட் ஈவுக்கு பிறந்த பசங்க. அது ஒரு பைபிள்ல எழுதப்பட்ட அது ஒரு கதை. பைபிள் இது கரெக்ட். ஓகே. பட் அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் பெரிய சம்பந்தம் இருக்க மாதிரி தெரியல எனக்கு. இல்லவே இல்ல. கேன் அண்ட் ஏபிள்ன்ற பேரை மட்டும் தான் ஜெஃப்ரி ஆர்ச்சர் Yeah, எடுத்துக்கிட்டாரு. okay. So just to indicate that these யா people ஜஸ்ட் டு will never get இண்டிகேட் இது together. Okay, ஒரு ரைவல்ரி வந்தது. அவ்வளவுதான் அதோட கதை. யா okay, யா okay. யூர் ரைட். Okay. யா பைபிள் டு ஜெஃப்ரி ஆர்ச்சர், other than the name I don't think there was, or the philosophical connection of and mari revenge and friends getting or close people getting away, there's no connection. See, that's another difference. I also நீங்க சொல்ல போறீங்களா இல்லன்னு தெரியல. பட் Cain and Abel வந்து அந்த ஜெஃப்ரி ஆர்ச்சர் கதையில வந்து இவங்க 2 பேரும் யாருன்னே தெரியாது ஆக்சுவலா. தெரியாது. The one character would have ruined the other person's life without realizing who he is. But இவனுக்கு தெரியும் இவன் யாருன்னு சொல்லிட்டு அந்த ஏழையா இருக்கவன் வந்து he will try to take revenge on the other guy by இதே கிட்டத்தட்ட அதே கதை தான். ஹோட்டல்ல நான் கடைசியிலையும் 2 பேரும் செத்து போயிடுவாங்க. ஆனா வந்து இவன் தான் இவனோட நிலத்தை தெரியாம வாங்கியிருக்கான்றதும் தெரியாது. ஸோ இட்ஸ் பட் இதோட ஒரே ஒரு காமனாலிட்டி ஃப்ரம் தட் கேரிட் ஓவர் ஃப்ரம் கேன் அண்ட் ஏபிள் or ஜெஃப்ரி ஆர்ச்சர்ஸ் கேன் அண்ட் ஏபிள் டு அண்ணாமலை இஸ் த ஃபேக்ட் தட் 2 ஃப்ரெண்ட்ஸு பிரிஞ்சிடுறாங்க. ஆனா பசங்க அவங்களோட அப்பா தான் இவங்கன்னு தெரியாமையே 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதானே தவிர மற்றது எல்லாமே இட்ஸ் மேட். பட் ஸோ அந்த கேன் அண்ட் ஏபிள் ராகேஷ் ரோஷன், ரித்திக் ரோஷனோட அப்பா வந்து குத்கர்ஸ்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு. Again, not very well known. Actually, wasn't even a popular film, to be honest. But Kutkarza வந்து they wanted to make it in Tamil, and Suresh Krishna helped the screenplay of it. So the way Suresh Krishna today says this in his இன்னொன்னு சொல்லிட்டுமா சொல்லுங்க. Yes. So Kutgars வந்து again was remade into Hindi called Sneha Premathil. Sorry. No. என்னாச்சுன்னா இல்ல குத்கர்ஸ் தமிழுக்கு வந்து திருப்பி அது ஹிந்திக்கு போச்சு. பிகாஸ் இட் இஸ் அண்ணாமலை ரீமேட் பேக் இன் ஹிந்தி. அப்படி சொல்றேன் நான். தெலுங்குல ஐ திங்க் 90 okay there was a remake before Annamalai. There was a Telugu remake of that Kutgars. Is that right? Okay. Sneha Premathilu or something like that. Okay, that or pray some such title. அது வந்து a faithful title. And எனக்கு வந்து what a fantastic casting of சரத் பாபு and அண்ணாமலை அப்படின்னு யோசிக்கும் போது தான் தோணுச்சு ஆக்சுவலா சரத் பாபு is playing that character in the Telugu remake. நான் வந்து இது கிருஷ்ணாவோட படம் தானே? கிருஷ்ணாவோட படம். ரைட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நோ கிருஷ்ணா தான் ஹேமந்த். கிருஷ்ணா அது ஐ நோ இது கிருஷ்ணா அண்ட் சரத் பாபு ஃபிலிம். கிருஷ்ணம் பஞ்சு. கிருஷ்ணம். ஓகே அவர் வேற. சோ இது எப்படி வந்துச்சுன்றது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். நம்ம ஸ்டோரி பேசும்போது வேணா பேசலாம் நம்ம. பட் ஐ தாட் குத்கர்ஸ் காட் காப்பிட் இன் தமிழ். டைரக்ட் they attributed to Kutgars directly, not to Telugu. They would have done that. But எதுக்கு சொல்ல வந்தேன்னா சரத் பாபு plays that same character in okay. And writingல இன்னொரு பியூட்டி என்னன்னாக்க முக்காவாசி கான்வர்சேஷன்ஸ் அதே தான். பட் இது எந்த அளவுக்கு பிரில்லியண்டா அடாப்ட் பண்ணாங்க தமிழுக்குன்றது வந்து நான் எங்க பார்த்தேன்னா இந்த கதை வந்து வேற கதை. குத்கர்ஸா இருக்கட்டும் இல்ல இந்த அந்த தெலுங்கு ரீமேக்கா இருக்கட்டும், both of them are equally bad. Okay, there is good and bad. I didn't know about Telugu film, but that Hindi film was not at all good. Or எங்கயோ பார்த்தா ஞாபகம், or it was not even popular. So it's like balanced. இவனும் கெட்டவன், இவனும் தப்பு பண்றான், அவனும் தப்பு பண்றான்ற மாதிரி தான் இருக்கும். இத வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் படமா மாத்தி ஒன் சைடடா மாத்துனது வந்து இல்ல. ஒன் சைடுன்றது வந்து சில சமயம் தப்பா பண்ணுவாங்க சில பேர். லைக் அந்த கதையே வந்து பேலன்ஸோட போயிடும். பட் இங்க எப்படின்னாக்க பேலன்ஸ் மட்டும் வரல. இன்ஃபேக்ட் they made this character super good in terms of writing some dialogues. வந்து
ஓ, இவன் ஃபார் இவன் வந்து எக்ஸாம்பிள் வந்து கெட்டவன் வந்து இல்ல, நல்லா நல்லா இல்லாதவன் வந்து கெட்டு போறதுல தப்பு இல்ல, இல்ல நல்லா இல்லாதவன் வளர்றதுல தப்பு இல்ல, நல்லா இருந்தவன் கெட்டு போக நல்லா இருந்து கூடாதுன்றது கெட்டு வந்து போனவனோட ரைட். கெட்டு போய் அது வந்து இட்ஸ் அ ஸ்பாட் ஆன் லைக் டு மேட் டு ரஜினி டு ஜஸ்ட் ஷைன் இன் த ஸ்கிரீன், அந்த அந்த தட் பர்టిక్యులர் several டயலாக். things like that. செவரல் திங்ஸ். Several things like that. இல்ல, அது வினு வந்து சக்கரவர்த்தி சேஸ் punch dialogue. புள்ளன்னு ஒண்ணு பெத்தா இப்படி பெக்கணுமா, அது வந்து த வே வினு சக்கரவர்த்தி டெலிவர்ஸ், Yes, ரைட்? yes. யூ ஃபீல் இட். ஓ மை காட், அது அண்ட் தட்ஸ் த காஸ்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் Yes. திஸ் ஃபிலிம். சாரி சாரி, நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, சொல்லுங்க. இல்ல நான் அந்த நடுவுல அந்த இதையும் அந்த கனெக்ஷனையும் ரைட் டிரா பண்ணிடுறேன்னு சொல்ல வந்தேன். ரைட் And ரைட். possible that Rajni and Shatrughan Sinha are very close. So it's கரெக்ட் possible that he watched this movie and he said, okay, we should remake this கரெக்ட். into Tamil அப்படின்னு அண்ட் அது கவிதாலயா பண்ண போய். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ரீசெண்டாக வந்து சுரேஷ் கிருஷ்ணா சீம்ஸ் டு பி டாக்கிங் அ லாட் அண்ட் ஹீ ஸ்போக் ப்ராபப்ளி அபவுட் திஸ் ஃபிலிம் ஃபார் மோர் தென் 2-3 hours இன் செவரல் சேனல்ஸ் ஆன் Yeah, யூடியூப், yeah. ரைட்? ஒரு ஃபேக்ட் அவர் சொல்லலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் ஐ ஹவன்ட் சீன் எவ்ரி திங், பட் அவர் சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 48 hours ஐ காட் ட்ராப்ட் அஸ் த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் பிகாஸ் வசந்த் ஹூ வாஸ் சப்போஸ் டு டைரக்ட் த ஃபிலிம் வெண்ட் அவே. பட் த மிஸ்ஸிங் இன் விசு தென் Visu வசந்த். first and then Vasant and then கரெக்ட், யா கரெக்ட். விசு முதல்ல ரோப் பண்ணியிருந்தாங்க, தென் விசு, தென் வசந்த் கேம் அண்ட் ஐ திங்க் வசந்த் வெண்ட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் பர்சனல் வாட் எவர். ஐ ஃபீல் ஹி ஹேட் சம் கிரியேட்டிவ் டிஃபரன்சஸ் வித் ரஜினிகாந்த், ஐ ஃபீல். that was Visu. Visu was definitely like very clearly kicked out of the project by Rajni. ஓகே, பட் வசந்த் என்னாச்சு? வி டோன்ட் நோ இல்ல வாட் Vasant ஹேப்பன். வந்து he couldn't accommodate certain things and he walked off. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்பொழுது சுரேஷ் கிருஷ்ணா And சேஸ் ஐ காட் ரோப்ட் இன் supposedly Balachandar was very pissed with Vasant because literally the day before the shooting or something. yeah. No, 48 hours. It is basically 48 hours before the film's shooting started because they announced the film. Like, இன்னைக்கு பூஜை போட போறோம்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. யூ நோ த ஃபர்ஸ்ட் ஷாட் ஆஃப் ஆல் த ரஜினி ஃபிலிம்ஸ், இது பார்த்து ஒரு தேங்காய் உடைக்கிற ஷாட் ஏவிஎம்ல. ஸோ அது இந்த படத்துல வரும், அந்த வெற்றி நிச்சயம் பாட்டில் அந்த சீன் வரும். ஸோ அந்த படம் எடுக்கிறதுக்கு 48 hours go again. Think about it like this. They announced the film. They know that it's going to release on 27th June. Then they back off and then they have to start the shooting in, I don't know, January or something like that, so that they'll have post-production and all that. And 28 hours before, Vasant moved away. And then I think Balachandar called Suresh Krishna and said, "Nee da and padata direct pandra." And the movie started exactly. The missing piece of information that I feel missing piece, not for whatever reason he didn't say. He just didn't say because he was the one who wrote the screenplay for the film already. So it's not like Suresh Krishna was outside the film and somehow just landed from nowhere. He wrote the screenplay. It was just going to be directed by Visu. Then it was going to be directed by Vasant. And now because both of them went, a third other person who already had made a great film like Satya and who was Balachandar's assistant for like, I don't know, 10 years now, got the chance to make the film. So, but it was just, and by the way, இந்த படத்தோட வசனம் எழுந்தது வந்து சண்முக சுந்தரம், very popularly known in Karagattakaran and other films, who's been trolled but is a phenomenal actor all the way from Shivaji Ganesan times, right? A phenomenal actor, but he got stereotyped by, Karagattakaran type of films. So anyway, I wanted to just say that இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் வந்து எங்களால் இந்த 1 hourல சொல்ல முடியாது. You can actually go watch a YouTube film, that YouTube video that Suresh Krishna talks in detail about making of this. But what I do wanted to say was Suresh Krishna directed some of the most important films of Rajinikanth, especially the trio films, and one was a flop. So it was Annamalai, then Basha, and then Veera, and then he also directed Baba. So that is that. And வீராவோட இளையராஜா முடிச்சு விட்டாரு அவரு. வீராவோட இளையராஜா முடிஞ்சிச்சு. அண்ட் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா he was directly responsible for Rajini. Oh, I didn't know that. அப்படியா? I mean, like, based on whatever he said, that basically ஒரு பாட்டு அந்த மாடத்திலே கன்னி மாடத்திலே சாங் வந்து he expressed some, he didn't communicate it very clearly to Ilayaraja that இந்த பாட்டு வந்து அவ்வளவு சரியா வரல எங்களுக்கு, we need a better song போது Ilayaraja as in many occasions got very upset and he called everybody and said, "Oh, your director doesn't like my music. Your director doesn't like my music." So I think
at that point ரஜினி வந்து இது வந்து அஃபிஷியலா அவங்க சொன்னதை நான் சொல்றேன். ஐம் இன்டர்பிரேட்டிங் இட் சம்திங்ஸ் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ். ஸோ ரஜினிகாந்த் அண்ட் பஞ்சு அருணாச்சலம் had to go to Rajini to Ilayaraja and try to convince him, but he was very adamant about something. So I think at that point it was ஃபர்ஸ்ட் like, ஆஃப் ஆல் அந்த பாட்டுல என்ன ப்ராப்ளம்? அவ்வளோ நல்ல பாட்டு. இல்ல, I think I came out later, but the initial version or whatever they Oh, had, I they see, had a I different see. version. Oh, Something okay. like that. வீரால வந்து and people were speculating. This is the speculation part, which is நீங்க வந்து அங்க போயிட்டு வந்துட்டீங்க, தேவா கிட்ட போயிட்டு திருப்பி என்கிட்ட வரீங்க. Like That could have been வீரா a, was that after could have அண்ணாமலை. been. So That could have I been. think by then the குழிய ஆல்ரெடி தோண்டி ரெடியா வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். That's true. Nah, that possible. That is Unfortunately, Rajini never worked with Ilayaraja again, I think. no, not Ever. after that. No, not at all. So, but in the படத்தோடைய தேவா coming in is its own story by itself, and it combines with a very funny way with A.R. Rahman and Vairamuthu and all of them coming together. அது ஒரு பெரிய கதை. Again, it's a 1992 saga. We'll keep that aside. So, இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லி ஆகணும். அது என்ன keep it aside. சரி இது பேசுங்க. வந்து பாலச்சந்தர் போட்ட விதை. So Balachandar, supposedly very pissed with Ilayaraja, introduced 3 music directors. Okay, this was such a The same year, the same time. Exact same, like he said, release the Kraken மாதிரி கேட்ட திறந்து ஏஆர் ரஹ்மான், மரகதமணி and தேவா. So he இன்னைக்கு வந்து 2 பேரும் ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டாங்க. ஓகே, இந்த வீரியம் இருக்கு பாருங்க. ஸோ தேவம் வந்து ஒன்றும் இது கிடையாது. லைக் ஐ ஸ்டார்ட் கலெக்டிங் சம் ஆஃப் த தேவா சாங்ஸ் ஃப்ரம் 90s. லிஸ்ட் 10 பாருங்க, போயினே இருக்குது பாட்டுன்னு. லைக் நம்ம இந்த மனுஷனை வந்து மதிக்கவே இல்லை அவர் வந்து இருக்கும்போது. ஏன்னா இளையராஜா இருந்தாரு, இவர் ரஹ்மான் இருந்ததால நம்ம வந்து வித்யாசாகர் தான் நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம வந்து we didn't give him any respect at all. This anyways, அது வந்து ஒரு different discussion. But what I wanted to say was he introduced that superstar introduction, right? Which Definitely apparently could not or would not or won't be used in Veera. Yeah, correct. Talk about ஆனா அதுக்கப்புறம் எல்லா படத்துலயும் யூஸ் பண்ணாங்க. பட் you're right. But of course, A.R. Rahman didn't have a problem. I mean, he used it in Shivaji, he used it in Endiran. That's where I have a problem, actually. Yeah, right. That is, yeah, okay. Right. நம்ம வந்து ஸோ இல்லை அந்த நீங்கள் சொன்ன அந்த பாலச்சந்தர் போட்ட விதை அப்போ 3 படம் வெளியே வந்தது. ஒன்று வானமே இல்லை, விச் மரகதமணி டிட் இட், அண்ட் தென் திஸ் இஸ் அண்ணாமலை விச் தேவா டிட் இட், அண்ட் தென் மணிரத்னம் வந்து கவிதாலயாக்காக எடுத்த ரோஜால வந்து ஹி இன்ட்ரடியூஸ்ட் ஏஆர் ரஹ்மான். ஸோ Deva played a very important role in this film for sure. It's got great songs. But the songs were a super hit before the movie came out. Yes, of course. Annamala was a smashing hit in cassette sales. Yes, and it like created such a big hype before the movie came out. And it was also very different. The picturization கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததால அந்த வந்தேண்டா பால்காரன்லாம் வந்து இல்ல எல்லா பாட்டுமே வேற மாதிரி இருந்தது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாமலையில வந்து யூ சி ரஜினிகாந்த் வேரிங் திஸ் கோட் அண்ட் ஹீஸ் லைக் ஹீஸ் காட் திஸ். இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. she imagines him as ஒரு திருடன், ஒரு பிரின்ஸ், ஒரு எக்ஸாக்ட்லி பால்காரன். she's the way she sees him, the way she thinks about the song. Exactly. But by the way, I wanted to say தேவா வந்து நல்லா எங்கேருந்து எடுத்திருக்காருன்னா அது வந்து கிளாசிக்கல் மியூசிக்ல இருந்து ஜுராசிக் பார்க்ல இருந்தெல்லாம் சுட்டுருக்காரு அவரு. சில பேக்ரவுண்ட் கேட்கும்போது பார்த்தாக்க ஏன்னா ஜுராசிக் பார்க் வந்து வந்த போது கேசட் போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்டுதான் நான். அந்த டைம்ல that was one of the first OSTs to come out actually as a cassette address. So yeah, அவரு ஒண்ணுத்த கூட விட்டு வைக்கல. Yeah. So இந்த படத்தோட கதை, unless you are living under a rock, is if you are living இதுதான் இந்த கதையோட கதை. அண்ணாமலை வந்து ஒரு ஹம்பிள் பால்காரன், and he has a very ஒரு அன்வேவரிங் ஃப்ரெண்ட்ஷிப் தான் நீங்க சொல்ல முடியும் டு அசோக். அண்ட் அசோக் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிம். அசோக்கோட அப்பாவுக்கு அண்ணாமலையை பிடிக்கல, பிரிச்சு விடணும்னு பார்க்குறாரு. ஹி டேக்ஸ் அவே ஆல் த சொத்து. தென் அண்ணாமலை பிகம்ஸ் போண்டி. தென் அண்ணாமலை ஹாஸ் அ வவுஸ், லைக் ஹி சேஸ் நான் வரண்டா பாடுறா, அந்த மாதிரி ஒரு ராக்ஸ் டு ரிச்சஸ் ஸ்டோரி. அண்டு விக்ரமன் படம் மாதிரி ஆர் சுரேஷ் கிருஷ்ணா படம் மாதிரி
ஒரு 4 மினிட்ஸ்ல he becomes the richest hotelier of Madras. And then he goes for a revenge. ஏன்னா நான் இழந்த அந்த இதை தன்மானத்தை திரும்பி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு did he win or not, or did he get what he wanted, what happened to their friendship, அதான் அதோட கதை. பட் இதுல ரொம்ப நாளைக்கு முக்கியமானது வர படம் மாதிரி நேத்து பார்த்தோம் எனக்கு தெரியும் அவங்க என்ன நடந்துச்சுன்ட்டு. கரெக்ட் கரெக்ட். இல்லை எனக்கு என்ன இதில் பிடிச்சிருந்ததுன்னா, நான் முதல்ல இவ்வளோ சொன்னல காமெடி இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, அதெல்லாம் இருக்குன்னு. அது எல்லாத்தையும் உடைய எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த படத்தில் நீங்கள் வந்து இந்த அண்ணாமலையை ஒரு சின்ன பையனாக பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் ஒரு வளர்ந்த மனுஷனாக பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் ஒரு பெரிய மனுஷனாக பார்க்குறீங்க. அவரோட வயசு, அதாவது ரஜினி வாஸ் 41, அவரோட வயசை தாண்டி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவர் நல்லவனுக்கு நல்லவன்ல மட்டும்தான் அந்த மாதிரி நடிச்சிருந்தார். வேர் யூ குட் சி ரஜினிகாந்தோட மாப்பிள்ளையா கார்த்திக் பண்ணியிருப்பாரு அந்த படத்துல. கிட்டத்தட்ட அந்த லாஸ்ட் பார்ட் இஸ் ஆல்மோஸ்ட் தி சேம், நல்லவன் நல்லவன் மாதிரியே தான். பசங்களோட பொண்ணுங்க, அதாவது எனிமியோட பொண்ணுங்க பசங்க Right. love பண்றது வந்து it was but Right. unfortunately this is also the Cain and Abel story. அதனால எக்ஸாக்ட்லி. பட் எனக்கு வந்து அப்போ பார்த்த போதே எனக்கு இட் ரிமைண்டட் மீ ஆஃப் நல்லவனுக்கு நல்லவன். And I like the aspect of Rajinikanth, like the older Rajinikanth and all that stuff. But ஏன் நம்மளுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, நிறைய பேருக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா, ஏன்னா இட் இன்ஸ்டில்ஸ் அ சென்ஸ் ஆஃப் ஹோப் ஈவன் தோ இட்ஸ் வந்து இது வந்து ஒரு பெடஸ்ட்ரியன் ஃபேண்டசி ஃபிலிம். இப்போ நீங்கள் நிறைய ஷங்கரோட ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே தேர் ஆல் பெடஸ்ட்ரியன் ஃபேண்டசி ஃபிலிம்ஸ். இப்போ வந்து ஒரு நாள் ஒருத்தன் வந்து சிஎம் ஆக முடியுமா, ஒரு தாத்தா போய் லஞ்சம் வாங்குறவனெல்லாம் கொலை பண்ண முடியுமா, இது வந்து ஒரு பாதசாரியோட ஃபேண்டசின்னு அவங்க சொல்றாங்க, பெடஸ்ட்ரியன் ஃபேண்டசி. பட் ஒரு காமனரோட ட்ரீம் தானே. ஸோ அண்ட் இட் ஒர்க்ட் வெரி வெல் ஃபார் ரஜினிஸ் பர்சனாலிட்டி, பிகாஸ் ரஜினி ஹிம்செல்ஃப், இஃப் யூ திங்க் ஆஃப் இட், இஸ் அ rags to riches story. ஒரு கண்டக்டர் பிகமிங் அ சூப்பர் ஸ்டார். Did it happen? Yes, it happened. And so to some extent it personified Rajini's story. ஒரு பால்காரன் எப்படி ஒரு அது வந்து கம்ப்ளீட் ஃபேண்டசி. ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டில் வந்து பால்கோவா வருது, திடீர்னு பார்த்தா ஹோட்டல் வருது, திடீர்னு பார்த்தா அவர் பிரசிடென்ட் ஆயிட்டாரு. நம்மலாம் விக்ரமனை கிண்டல் பண்ணுவோம், விக்ரமன் வந்து ஒரு 4 நிமிஷத்துல ஒரு பாட்டில் சூரிய வம்சம்லையா எங்கேயோ இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு. பட் இந்த படத்துல இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமெடியா இருக்குது, என்னையா இது எல்லாம் நமக்கு நம்பியிருக்கோமா அப்படின்னு. இன்னைக்கு என்னால ஒத்துக்க முடியுது. இல்ல என்னால ஒத்துக்க முடிஞ்சுது. ஓ சாரி, கோ ஹெட். இல்ல என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன தோணுச்சுன்னா, விக்ரமன் படத்துலயும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த பர்சோனா பில்டிங் இருக்கு இல்லையா, அந்த பர்சோனா பில்டிங் இன் அண்ணாமலை இஸ் சோ சக்சஸ்ஃபுல். அதாவது ஒரு நல்லவன், ஒரு ஏழை, ஒரு நியாயத்தை நம்புற ஒருத்தன், அவனுக்கு இது நடக்கும் போது யூ அண்ட் ஐ வாண்ட் டு ஃபைட் ஃபார் ஹிம். அதுதான் கரெக்ட் தான். அண்ட் இட் இஸ் ஜஸ்டிஃபைட். ஆனா நீங்க ஓகே விக்ரமன் டார்கெட் நீங்க பண்ணீங்க, நான் பண்ணல. ஓகேவா, நான் தான் பண்ணேன். இட்ஸ் வெரி காமன்லி நோன் as விக்ரமன். அந்த அளவுக்கு you're not sold on the character, so நமக்கு வந்து we find other excuses to make fun of it or whatever it is. True. இதுல வந்து is so larger than life and so அதாவது ஒரு ஆதார புருஷனா வந்து ரொம்ப கிளியரா காமிக்கும் போது you want him to succeed too. ஆமாம்மா. இல்லை ஏன்னா அண்ணாமலை வந்து நிறைய விதத்தில் வந்து இஸ் ஹியூமிலியேட்டட். ஒன்று வந்து பப்ளிக்காக ஹியூமிலியேஷன் நடக்குது அவங்க எல்லாருக்கும் எதிரில், ஆனால் அது அவனுக்கு புரியல. ஆனால் அவன் சொத்தை எடுத்துடுறாங்க, அவன் சொந்த வீட்டை இடிச்சிடுறாங்க, அவன் ஃப்ரெண்டே இந்த மாதிரி மாறிடுறான். There is nothing else to do for this guy. He's got a wall in front of him. The only thing he could do is to break the wall and move forward. ஸோ பட் இது ஏன் நான் பெடஸ்ட்ரியன் ஃபேண்டசி ஃபிலிம் சொல்கிறேன்னா, இது அந்த காலத்தில் இருந்த ஐ வாண்ட் டு அந்த அப்வர்ட்ஸ் மொபிலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அப்வர்ட்ஸ் மொபிலிட்டி தான் நம்மளுக்குள்ள இந்த படம் வந்து ஒரு இன்டைரக்டா இட் ஷோஸ் இன் आवर ஐஸ் இன் आवर மைண்ட். இன்னைக்கு அந்த கேப் கம்மி, நீங்க சொல்றது கரெக்ட். இன்னைக்கு அந்த கேப் கம்மி. நான் நினைக்கிறேன்னா அங்க போறது ரொம்ப கஷ்டப்படணும், பட் இட்ஸ் பாசிபிள், இட்ஸ் பிளாசிபிள். கரெக்ட். அன்னைக்கு வந்து இட் வாஸ் இம்பாசிபிள். யூ திங்க் ஆல் யூ வாண்ட் அபவுட் டூயிங் திஸ். நீங்களும் நானும் பஸ்ல உட்காந்து யோசிக்கிறது தான் அந்த வெற்றி நிச்சயம் வந்து all of us had that dream in our lives. Like what if one day, like நீங்க சொல்ற மாதிரி, லைக் இதை பண்ணி அதை பண்ணி அதை பண்ணி இது பண்ணி நான் வந்து இவங்க முன்னாடிலாம் நான் வாழ்ந்து காமிச்சேனாக்க எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து இட் சர்வ்ஸ் தட் ஹோல் ஒரு ஆங்ஸ்ட்னு கூட சொல்லலாம். நம்ம ஆங்ஸ்ட் தான். ஐ அக்ரி வித் இட். ஸோ அதனால தான் இந்த படத்தோட கதை வந்து ஆர் அந்த திரைக்கதை வந்து நம்மளால ஒத்துக்க முடியுது. அட் எவ்ரி பியூட்டிஃபுல் இன்ஸ்டன்ஸ் த மூவி கோஸ் அப் and then it comes down. Like it's got perfect peaks and valleys in the hero's journey. It's written clearly. அதாவது ஒரு அப்னா ஒரு டவுன், ஒரு அப்னா ஒரு டவுன், ரொம்ப அதுவும் வந்து ஐ திங்க்
நீங்க சொன்ன மாதிரி the writing was very clear. The justification at every turning point was very clearly expressed through dialogues. அதனால நம்மளுக்கும் வந்து we can relate to that story, we can stay with that story, and we can applaud the hero as he goes through all of this. நீங்க சொல்ற அந்த 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 வேலியா இருக்கட்டும் பீக்கா இருக்கட்டும் ரெண்டுத்துலயுமே வந்து நம்மளால வந்து ரிலேட் பண்ண முடிஞ்சதால தான் இன்னைக்கு கூட அந்த 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 ஸ்டோரி வந்து யூ கான் போக் மெனி ஹோல்ஸ். எக்ஸாக்ட்லி. யா. இஃப் அட் ஆல் ஐ வில் சே அ ஹோல் இஸ் ப்ராபப்ளி பிகாஸ் இந்த பாட்டு மட்டும்தான். அண்ட் அந்த பாட்டுமே நம்மளுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்ததுனால யூ கிளாஸ் ஓவர் தட் பிக் ப்ராப்ளம் தேர், ரைட்? இட்ஸ் வெரி குவிக் ரைஸ். அது வந்து இப்படி அதாவது 4 நிமிஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா கூட வரல. நேரா அங்கேருந்து இங்க பால் வண்டியில இருந்து ஒரு ஸ்வீட் வண்டியில இருந்து நேரா ஹோட்டல் தான். ரைட் ரைட். அண்ட் அஃப்கோர்ஸ் தமிழ் படத்துல அதை ஓட்டி அது வந்து ரஜினி கால் பண்ணி காம்ப்ளிமெண்ட்டும் பண்ணது வந்து இன்னொரு ஒரு 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 என்ன சொல்றீங்க? புரியல. வாட் இஸ் இட்? தமிழ் படத்துல ஒரு பாட்டு ஒன்று. ஓ, தமிழ் படம். ஓகே ஓகே. யா. Oh yeah. Like வந்து yes. go from this to and apparently ரஜினி வந்து ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க அப்படின்னு also congratulated them because they know that this is a little, of course, வந்து bordering on upset, but also this is what hero worship looks like. Yeah. And what are your thoughts about the whole the screenplay, Hemant? கதை வந்து we spoke about it. Fantastic. ரொம்ப ரொம்ப நல்ல. அதாவது ஸ்கிரீன் பிளேன்றதை விட நான் வந்து எங்கேயோ படிச்சேன் நான். அதாவது எந்த அளவுக்கு அவங்க வந்து அழகா இதெல்லாம் வந்து ஒரிஜினல் ரொம்ப மெட்டிகுலஸ், ரொம்ப மெட்டிகுலஸா they worked on it. And நீங்க you said it was written by Suresh Krishna, and I'm pretty sure there was like Kavithalya was a powerhouse of writers at that time. Sure. Ananthuva இருக்கட்டும், விசுவா இருக்கட்டும், and I'm pretty sure Vasant was also part of this whole group, and all of them were writing together. It was a company production, so I'm not sure if one single person did this thing. And when you have so many ideas, right, of course it's going to turn out like the way it turned out to be. A simple example, நான் எங்கேயோ கேட்டது வந்து I realized it while I was watching it, which is John Huston யாரோ ஒரு one of the comedy giants here in Hollywood. அவரோட கோட் என்ன சொன்னார்னாக்க, if you're writing a comedy movie, make the other actor respond to how the audience would be responding to. So இப்போ யாரோ ஒரு கேரக்டர் வந்து இது சொல்றாங்கன்னா the response from the other character should be along the lines of டேய் என்னடா பேசுற, என்னடா சொல்ற அப்படின்ற வந்து நீ ஒரு கிளையண்ட் என்ன அது வந்து டயலாக எழுதி நீ வச்சனாக்க the audience will enjoy it and it will become more fun அப்படின்றது வந்து அவரோட ஒரு இது. And I was watching this movie and I realized Janagaraj does exactly. Yes. He's அந்த ஃபாயில்னு வாங்க, பட் ஃபாயிலையும் தாண்டி போயிட்டு இவருக்கு வந்து ஒரு கிளாஸ் இருக்கு. அதாவது ரஜினியோட அந்த அண்ணாமலைக்கார் வந்து he can't like he can be jovial and all of that. No. Certain things at one point ஒரு ethical boundary இருக்கு அண்ணாமலைக்கு. பட் transition ஒரு he has to become an ascetic at one point. வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு ஜாலியா இருக்க முடியாது. இனிஷியலா இருக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுவோம், பட் once he crosses that line of maturity and goes into that state, right, அப்போ his voice has to be reflected through Janagaraj. அண்ணாமலை நீ என்னெல்லாம் பண்ண, நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாரு, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. Audience is thinking that, hey, correct. It's like almost like Hitchcock movie where like நீங்க சொல்றது வந்து இந்த தொடக்கிறது, நீங்க உட்கார்ந்து உன்னோட இவன் இது தரைய தொடச்சிட்டு இருக்க, அவனோட லைஃபை தொடச்சிட்டு இருக்கானுங்க. This is what the audience is thinking. So it made you feel so much more closer to the movie than any other movie does. ஸோ அது வந்து அதெல்லாம் வந்து ரைட்டிங் ஜீனியஸ். இதெல்லாம் வந்து எப்படின்னா பேக்ரவுண்ட்ல இவங்க எழுதுனதுக்காக இதெல்லாம் வந்து அந்த ஹிந்தியோட குத்கர்ஸ்ல கிடையாது, எதுவுமே கிடையாது. ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்டர் காப்பி. அதாவது இது அவன் ஒரு லைன் ஈடிச்சாங்க அப்படின்னா அவன் ஒரு லைன் வரைஞ்சா நானும் ஒரு லைன் வரையறேன், ஏன் வரையறேன், எதுக்கு வரையறேன், அதெல்லாம் அந்த இன்டெலிஜென்ஸ் கிடையாது. Not to say Rakesh Roshan is a popular movie director. No, நிறைய நல்ல படம் கொடுத்திருக்காரு ராகேஷ் ரோஷன். அதை எடுத்து இவங்க வந்து அது எந்த அளவுக்கு they've added layers to that, how much they've like made it very taut and very என்ன சொல்ற எமோஷனல். இது அதாவது நீங்க வந்து விசு படத்துல பாக்குற மாதிரி சில இடத்துல வந்து அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்,
அந்த இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன என்ன அதுக்கு பதில் வச்சிருப்பாங்க, எல்லாமே வந்து தெளிவா இருக்கு. ஓ In fact, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இட் ஆல்மோஸ்ட் ரன்ஸ் லைக் அ விசு ஃபிலிம் இஃப் யூ திங்க் அபவுட் இட் ஹிமன். it is. விசுனா அந்த கோடு போட்டதெல்லாம் நான் சொல்ல வரல. ஆர் இந்த விசு படத்துல இந்த சம்சாரம் அது மின்சாரம் அப்படிலாம் இல்ல. தட் ஃபேமிலி சென்டிமெண்ட் இஸ் ஜஸ்ட் அப்படியே கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி வச்சிட்ட மாதிரி அவங்க சொல்ற மாதிரி. லுக் அட் த இன்டர்வல் ஷாட் இஸ் குஷ்பு சீன், It is. ரைட்? அந்த சென்டிமெண்ட் வந்து இன்னைக்கும் வந்து நிறைய பேர் வந்து அதாவது பாட்டா கைட்டு வித்தின்னு இருக்காங்கன்றது வந்து நான் படம் Right. பார்க்கும்போது கவனிக்கிறேன். ஸோ ஒன் ஆஃப் த சீன்ஸ் ரிமெம்பர் இஸ் ஃபைட்டிங் த வில்லனை வந்து அந்த I'm a bad guy அப்படின்னு ஒருத்தன் பார்ட் ஆஃப் த மூவி. அது அந்த அவன் லாஸ்ட் வந்து 20 நிமிஷம் தேவையில்லை. அவன் கழுத்தை வந்து நெரிக்கிறான். ஓகே, சாரி, அண்ணாமலை வந்து கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கும்போது at one point he's almost going to choke, so he opens, like he picks up the remote control and says அங்கே பார் அப்படின்ற மாதிரி ஆமா, shows them. அங்க பார்த்தா சரத் பாபுவோட இதுதானே ஜெயிலர். அதேதான் ஜெயிலர். எக்ஸாக்ட்லி. This is the twist, right? Like, you know, he pulls up the phone and say look at this அப்படின்றது. அதே மாதிரி there is another part where one of the most important scenes where he buys Sarath Babu's house and he says, like, he decides to give it back. அம்மா கிட்ட போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருமா கொடுத்துட்டு அப்படின்ற வந்துருன்னு சொல்லும் போது மனோரமாவோட அந்த 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 ஒரு நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, நீ Beautiful. நீதான் பையன் புள்ள அப்படின்னும் போது இல்ல நீ இவ்ளோ கோடி கோடியா. அதுதான் டிராகனோட கிளைமேக்ஸ். ஓ ஓகே ஓகே ஓகே. யா Like, யா யா. I never saw this coming. This is what you know makes me proud that you are my son. Exactly. That Exactly. is I'm not saying they did it intentionally or whatever. ஷூர் ஷூர். யா. இதெல்லாம் வந்து அன்னைக்கே எழுதிருக்காங்க அவங்க. ரொம்ப இல்ல ஆக்சுவலி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லி ஹவு டிட் தே பிரிங் த ஃபேமிலி ஆஸ்பெக்ட் இன் டு த ஃபிலிம். சி ஏன்னா இது ரெண்டுமே வந்து இந்த தாமரை இலை தண்ணி மாதிரி இந்த மாஸ் ஹீரோவும் இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் ஒன்னா சேர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் பாஷா எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஷா வாஸ் 80% ஆன் த மாஸ் ஹீரோ சைட். ஓகே, தங்கச்சி இருக்க அதெல்லாம் இருக்கு, பட் அது இன்னும் ஒட்டலை. இந்த படத்துல அவ்வளோ ஹேண்ட் அண்ட் க்ளோவா மாட்டியிருக்கு அந்த கதை, ரைட்? இன்னொன்னு சொல்லிடுறேன் நான். இன்னொன்னு அதாவது சில டீவியேஷன்ஸ் இருக்கு கதையில இருந்து. இன்னைக்கு நிறைய ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் வந்து இதை தப்பு பண்ணுவாங்க. ஒரு கதை சீரா போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு டிட்ராக்ஷன் வரும், பாட்டுக்கோ ஃபைட்டுக்கோ ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கதை திருப்பி வராது. It'll be lost either because they are stuck in that whole thing or the discipline of the writing here is ரெண்டு சீன். ஓகே, ஒன்னு வந்து குஷ்பு is complaining to or not complaining but you know letting out her frustration that அவங்க அவரோட he's not as you know ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் அந்த பாட்டு சொல்றீங்க அந்த பாட்டுக்கு வரதுக்காக ஒரு இது வந்து they're introducing this whole scene. It could have gone in a different direction. நீங்க சொல்ற sentiment it could have gone in a completely different direction but it came right back after the song. Okay, அதே மாதிரி what did it come? I feeling maybe for everybody you should explain it, but எனக்கு என்ன புரியலனா நான் வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த சீனை, but I didn't know what it came back. So அந்த சீன்ல வந்து actually there is I saw that I know what you are talking about, but அதுதானா நான் வெரிஃபை பண்றேன். இப்போ வந்து மனோரமா இவங்க வந்து சொல்றாங்க 25 வருஷம் ஆச்சு இன்னைக்கு உங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி. ரஜினி வந்து ஓ அப்படியா, ஏய் என்னடா அப்படி சொல்ற, நீ கோயிலுக்கு போயிட்டு வாடா அப்படின்னா, கோயில் தானே வா அப்படின்னு கூப்பிட்டு இந்த என்னது இந்த விநாயகர் கதை மாதிரி அவங்க அம்மா காலில் வந்துட்டு இதான் எனக்கு கோவில் அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்கா சொல்லிட்டு he goes away. Kushbu is still upset that Rajni didn't come with her. She's more upset. This is very upset, right? You visibly upset. Then she goes to the room where அண்ணாமலையோட சைக்கிள் நிக்குது, அதுக்கு பூவெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. Then she goes into a dream sequence. Then the whole song plays out. Then there is a shot again that shows her in that same place and then she's upset and then she walks away from it. Is that what you're saying? Yeah. Okay. Yeah. So so அந்த பாட்டுக்கு தான் அந்த இவ்வளவும் ஓகேவா. ஆனா கதை வந்து கொஞ்சம் கூட அப்செட்டே. Oh yeah, that's true. That's true. Oh அப்படி சொல்றீங்க. Got it. இன்னொரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா காட்ஃபாதர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த நீ இந்த காட்ஃபாதரை விட மாடி எங்க படத்துல போனாலும் அங்க உங்களுக்கு என்ன சீன் சொல்லணுமே சொல்ல நான் சும்மா சொல்றேன். அந்த தங்கச்சியை வந்து அபியூஸ் பண்றாங்க. வந்து இஸ் அபியூசிங் பெல்ட் வச்சு. ஓ யா இட்ஸ் a direct lift. ஓகேவா. Of course. எதுக்குன்னா ஒரு ஃபைட்டுக்காக ஒரு சண்டைக்காக தான் அது கிரியேட் பண்ணது. கதைக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. எஸ் you could have shown it in different ways but அதையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு திருப்பி கதையில அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி திருப்பி கதைக்கு கொண்டு போறாங்க.
இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஆடியன்ஸ் நிறைய That's பேர் true. என்ன சொல்லுவாங்கன்னா, That's true. அது என்னங்க இது ஒரு சும்மா ஃபைட், சும்மா 4 ஃபைட் வச்சிருக்காங்க, 4 டான்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இதுல போங்க என்னன்னாக்க எல்லாமே எல்லா பாட்டும் குஷ்புவே யோசிக்கணும். இது வந்து ம். ரஜினியோட எஃபர்ட்டே கிடையாது. முதல்லயும் அது வந்து ரைட்டு. இட்ஸ் ரைட், லைக் ரைட். She is the one who's thinking about all the songs. Actually, you're right, you're right. Thinking about it. அண்ணாமலையும் அப்படிதான். இதெல்லாம் நிறைய கொஸ்டின் பண்ணுவாங்க. ஆனா எதுவுமே தோணல. இன்ஃபேக்ட் ஐம் கைண்ட் ஆஃப் தேர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கொஸ்டினிங், இது என்னடா லாஜிக், இல்ல என்ன இது, என்ன இது கொஞ்சம் இது கொஞ்சம் செக்ஸிஸ்டா இருக்கு அப்படிலாம் யோசிக்கிற போது கூட நம்மளுக்கு எதுவும் தெரியல, இந்த படத்துல ஒண்ணுமே தெரியல. சோ நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இல்ல ஸ்கிரீன் பிளே பத்தி பேசிட்டு இருந்தோம். இல்ல எங்கெங்கயோ போயிட்டு கரெக்டா வந்து வர இடத்துல அதாவது சிக்கணும் எங்க வரணுமோ கரெக்டா with precision they get back into the story. இவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து ஆடியன்ஸ் கொடுப்பாங்க டைம், அதுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு தெளிவு இருந்திருக்கு ஸ்கிரீன் ரைட்டிங். ட்ரூ. சி எனக்கு வந்து இந்த படம் வந்து நீங்க ரிவெஞ்ச் படம் தானே, பட் இது வந்து ரொம்ப ஈஸியா வைலன்ஸ்குள்ள போயிருக்கலாம். ரைட். எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா அது அது வந்து அந்த அவருக்குன்னு ஒரு சோஷியல் ரிவெஞ்ச் படம்னு சொல்ல முடியாது. ரிவெஞ்ச் படம் கூட இல்ல. லேயர்ஸ் ஆஃப்டர் லேயர்ஸ். நீங்க ரிவெஞ்ச் படமும் நீங்க சொன்னீங்களா, ஃப்ரெண்ட்ஷிப் படி பார்த்தோம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இதற்கு ஒரு தாய் அப்பா அம்மா சென்டிமெண்ட், ஒரு வீடு சென்டிமெண்ட், எல்லாமே சென்டிமெண்ட் இஸ் a very very personal sentiment. தான் சொல்றேன். எக்ஸாக்ட்லி. Okay. எஸ். And I it is remember. also a loss of innocence. எஸ். எஸ். Which is ஏன்னா ரஜினி கம்ப்ளீட்லி பிகம்ஸ் டிஃப்ரெண்ட். ஒரு மாதிரி இறுக்கமாயிடுறாரு இந்த படத்துலயே. ரைட். இட்ஸ் லூசஸ். என்னடா நீ ஃப்ரெண்ட் நினைச்சேன் இப்படி பண்ணிட்டியடா அப்படின்றது வந்து so become a different person also. I think Manikandan was the one who explained this in a story, which is he's lost that innocence and he's actually அங்க போயிட்டு நிக்கும்போது he's like ஒரு வெண்புறா சாங்க்கு முன்னாடி, right, he's standing there and then like you know he sees ஒரு மாடு இது பண்றவர் போகும்போது he recollects. And it's also in the song ரக்க கட்டி பறக்குதையால வந்து there is a couple of lines which says வால் போய் சரித்திரமே மாறி போச்சு மனசு மாறலையே என் சைக்கிளுக்கு. அதுல வந்து வால் போச்சு கத்தி வந்தது, வாலு போச்சு கத்தி வந்தது, பழங்கதை இருக்கு, அடி வசதி வந்தது, வாய்ப்பு வந்தது, நம்மோட கணக்கு. So it's basically saying that I lost everything. Okay. And it's also true, which is what Kushbu is upset about. எதையோ தேட போய் குடும்பமும் போச்சு, நிம்மதியும் போச்சு, எல்லாமே போச்சு. That's true. That's true. Is it even worth it அப்படின்ற. ஆனா எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா அதை வந்து ஒரு வைலன்ஸ் மூலியமா இந்த காலத்துல எடுத்திருந்தீங்கன்னா ஈஸியா ஒரு கொடோனை போட்டு 4 பேரை போட்டு சரத்பாபு யாரோ கட்டி போட்டு இவரு போய் நல்லா அடி அடிச்சு ஒரு 200-300 AK-47 வச்சு சுட்டு அப்படியெல்லாம் பண்ணாம அந்த தே ரிடீம்டு அந்த ஹீரோயிக் ஆர்க்கை வந்து எப்படி ரிடீம் பண்ணியிருந்தாங்கன்னா he gains self respect, he gets socially he gets a status and still the friendship is restored. ரைட். த ஃபேமிலி கனெக்ஷன் இஸ் ரீஸ்டோர்ட். அப்படி முடிச்சது வந்து கடைசியா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் யூஸ்லெஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அந்த மெயின் கதை அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் சேர்ந்த உடனே முடிஞ்சு போச்சு. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா இழுத்தாங்க. they wanted to milk it for some climax fight. see கதை எங்கேயோ முடிஞ்சு போச்சு. அந்த கடைசியில ஒரு வில்லனை கூட்டின்னு வரது வந்து சும்மா அந்த படத்தை வந்து கிளைமேக்ஸோட வச்சு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு. ஏன்னா அன்னைக்கு வந்து நீங்க சண்டை இல்லாம வணக்கம் போட்டீங்கன்னா காலி. லைக் என்னடா படம் வந்து அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தே ஹேட் டு டூ தட். லைக் பாயசம் கொடுத்து கடைசியில் அனுப்புற மாதிரி தான் இது. அண்ட் எனக்கு நிறைய சீன் வந்து ஐ ஃபெல்ட் தேவர் ப்ரீகர்சர்ஸ் ஃபார் ஃபார் பாஷா. இஃப் யூ லுக் அட் இட், ரைட், ரஜினியோட you see for a second you see that negative shot, Rajini getting up from that Vinu Chakravartiyoda veedu. You see things that are going to come later that they explode so deeply in Basha. They all started here. Right, don't you think? I definitely think அது வந்து இவங்க வந்து what worked well, what did not work well எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஏதோ ரெட்ரோஸ்பெக்டிவ் ஒன்று பண்ணிருப்பாங்க. And then they definitely, I mean, மணிரத்னம் யூஸ் பண்ணும்போது எனக்கு இதுல இன்னொன்னு ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த படத்துல வந்து 2 விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி ஐ வாண்ட் டு தேங்க் ஒன் கை. ஹி இஸ் நோ மோர் தேர் ஆன் யூடியூப். அவர் பேர் வினோத் வரதராஜன் பேரு. அவர் வந்து he had a channel called B-Side or something like that, like 10-12 years ago. He took one scene was he the one who did like irreverent reviews of people, like of movies, or is it different Vinod? Could be. பட் இந்த ஒரு சீன் எடுத்து அண்ணாமலையோட அந்த ஒரு சீன், அதாவது வந்து ரஜினிகாந்த் இஸ் கம்மிங் டு த நியூ ஹோட்டல் தட் சரத் பாபு ஹட் பில்ட். அண்ட் அங்கே வந்து இன் டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தே டிசைட் டு பிரேக் டவுன் ஹிஸ் ஹவுஸ்.
ரைட். அப்போ வந்து கோவம் வந்து he goes and he slaps ராதா ரவி slaps him and இல்ல the அதுக்கு முன்னாடி friendship. நடக்குது. இதுக்கு அது அது வந்து நான் என் பேர் அண்ணாமலை அது இல்ல, அதுக்கு முன்னாடி நடக்கிற சீன் இது. ஓகே. லைக் இல்ல பிஃபோர் பட் வீடு த உடைக்கிறது வந்து ஆஃப்டர் அண்ணாமலை வீடு வந்து உடைக்கிறது இதுக்கு அப்புறம் தான், நான் சொல்ற சீனுக்கு அப்புறம் தான் வீடு உடைக்கிறது. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டார்ம்ஸ் இன்டு த ஹவுஸ் அண்ட் ஆல் தட். அதுக்கு முன்னாடி அந்த புது ஹோட்டல் கட்டும்பொழுது அண்ணாமலையும் ஜனகராஜும் வராங்க. நீங்க சொன்ன அந்த நீ இங்க தொடச்சிட்டு இருக்க, உன்னை தொடச்சிட்டு இருக்கானுங்க அவனுங்க அப்படின்னு சொல்ற சீன். Rajinikanth comes from afar in a big room where party is going on. He comes all the way walking to Sharath Babu and says, hey, என்னடா நீ வந்து நீ உங்க அப்பா அம்மா சேர்ந்து என் வீடு அசோக் வீடை இடிக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு. Then he says something, then அவங்க அப்பா comes and then he slaps the other person. And then so அந்த வினோத் பரத்ராஜனோட அந்த வீடியோ ஆஃப் அனாலிசிஸ் ஆஃப் தட் சீன் இப்போ இல்ல, அது நான் தேடி பார்த்தேன். பட் he talks about அந்த படத்தோட டைரக்ஷன். அந்த அது வந்து ஆக்சுவலி இட்ஸ் அ ஒன்னர். இது ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோட ஒன்னர் மாதிரி. லிட்டரலி when all the way from Rajinikanth enters that room till the point that Sharath Babu slaps him, it's one shot. நடுவுல ஒரு இன்சர்ட் ஷாட் மட்டும் தேவையில்லாம இருக்கும். அந்த இது நாட் ஈவன் 1 minute, இட்ஸ் a 3-minute ஷாட். அவர் திட்டிட்டு தென் ரஜினிகாந்த் வாக்ஸ் அவே டு த எண்ட் அண்ட் தென் அங்கேருந்து ஒரு ஏதோ ஜனகராஜ் சேஸ், நீ வா நம்ம போயிடலாம், நம்ம பார்த்துக்கலாம், இவனுங்களே பணக்காரங்களே இப்படிதான், இவங்களோட இதுவே வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. தட் ஒன் சீன் இந்த வே இட் வாஸ் ஸ்டேஜ், ஏன்னா இட்ஸ் அ வெரி டஃப் சீன் டு ஸ்டேஜ். எங்கேயோ ஒரு மூலையில் இருக்காரு, தென் he comes and talks and then this guy slaps the other person. You have to get the focus and then because it's a very emotional scene, right? Unfortunately that video is not there, but having watched that, after I watched that video, I watched this scene a number of times. I've come to appreciate what an amazing director Suresh Krishna is. Or in the scene இருக்கட்டும், or that in the இது கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ அந்த சீனா இருக்கட்டும், ரெண்டுமே சிங்கிள் ஷாட்ஸ். Without even like nobody, I don't remember them going to Anand Vigadan and saying, "Dopar na rendu single shot எடுத்துர்க்கேன், 6 நிமிஷம் எடுத்துர்க்கேன், 8 நிமிஷம்." He didn't do it for the sake of உட்காந்து யாராவது ஒரு இன்டர்வியூக்கு முன்னாடி உட்காந்து நாங்க இது இப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தோம் அப்படின்னு சொல்றதுக்காக எதுக்கு. அவ்வளோ கஷ்டமான சீன் ஹேமந்த், அண்ட் த அதர் திங் மைட் லுக் லைக் எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன், யாராவது சொல்லலாம் இதை பற்றி. பட் ஐ ஃபீல் டுடேஸ் ஃபிலிம்ஸ், த வே வி கட் த ஃபிலிம்ஸ், ஃபார் நோ ரீசன் வி கட் ஷார்ட்ஸ், ரைட்? அ குட் எடிட்டர் டசன்ட், இந்த படத்துலயும் ஒரு 2 இன்சர்ட் ஷாட் தேவையில்லாம போட்டிருப்பாங்க. பட் I'll tell you why the insert shots. Okay, one, they didn't like some parts of what the continuous take was, so they have to cut at some point. So அதுக்காக தேவையில்லாத ஒரு இன்சர்ட் போட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுவாங்க எடிட்டிங்ல. அது ரைட். ஆனா இப்போ வந்து தேவையே இல்லாம just zoom in on the hero's face, zoom in on the other character's face. It's an ensemble scene. 4 பேர் ஏன்னாக்க அது வந்து எங்களா பிட்டா கட் பண்ணி கீழே போட்ட ரீல் எடுத்து ஓட்ட வைப்பாங்க. அது தேவையில்லாம வேற வழியே இல்லாம. இது நீங்க பழச தானே சொல்றீங்க, அந்த காலத்துல தானே சொல்றீங்க. கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, இந்த இப்போ சொல்றேன், இப்போ வந்து the format of a scene, of how it is cut has changed, and for many good reasons. But the reason why we don't live with these characters, why we are not able to relate to the characters, is you let the scene breathe by staying in the shot. What do you think, Hemant? Don't you think, or do you think that's a part, or it's not? I completely agree. அதுக்கு நல்ல ஆக்டரும் தேவை, அது ஒரு முக்கியமான அது ஷூர். ஆக்டர்ஸ் ஒருத்தர் மட்டும் நடிச்சா போறாது, எல்லாரும் நடிக்கணும் அப்படின்னு சொல்றேன் இந்த சீன்ல. இந்த சீன் நான் சொல்ற சீன்ல ராதா ரவி இருக்காரு, நிழல்கள் ரவி இருக்காரு, சரத் பாபு இருக்காரு, ரஜினிகாந்த் சார் அண்ட் ரேகா. நிழல்கள் ரவி இஸ் லைக் கைண்ட் ஆஃப் கம்ப்ளீட் கேரிகேச்சர்னு வச்சுக்கோங்க. எனக்கு ராதா ரவி எல்லாம் வந்து 2 பேரும் ஒரே இதுல படம் பார்க்க. ராதா ரவியோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து இன்னைக்கு எவன் வந்து இஸ் ஏபிள் டு மேக் அப் தட். ஐ மீன் you can have 100 comments about his off screen persona, whatever it is, but screenல வந்து நின்னாலே அது நம்மளுக்கே ஒரு பயம் வர மாதிரி ஒரு கேரக்டர். லைக் you fear what Annamalai fears, you fear, you are listening to him when he's manipulating you and so on. So நீங்க சுரேஷ் கிருஷ்ணா பத்தி சொல்லும் போது, the biggest advantage with சுரேஷ் கிருஷ்ணா இந்த ஆங்கிள்ஸ், இந்த கண்டினியூஸ் ஷாட், இதெல்லாம் எனக்கு இந்த 200% எங்க தருமா, I would appreciate him, the way he projects Rajini as a superhuman, as a
ம். as a superman literally on screen. ம். எனக்கு ம். அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இப்படி ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. And ம். Suresh Krishna said this in multiple times that he's a huge admirer of Amitabh Bachchan. And ம். he used to be like, one of those people that were like, இப்படி இமேஜ் காமிக்கணும். அந்த கத்துக்கிட்ட எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டு he put it invested it in ரஜினிகாந்த். அதோட விளைவு தான் பார்த்தீங்கன்னாக்க வாட்ச் குத்கர்ஸ் அண்ட் வாட்ச் அண்ணாமலை. ம். The level of punch dialogues, and the punch dialogue வந்து is I think he elevated it to another extreme. அதாவது I think அண்ணாமலைக்கு முன்னாடி என்ன படம்னு எனக்கு ஞாபகம் இல்லை இந்த அளவுக்கு பஞ்ச் யா dialogue. பஞ்ச் டயலாக் இவ்வளோ பெருசா இருந்ததே கிடையாது. யா பூந்த பஞ்ச் வீட்டுல பொண்ணு டயலாக் வந்து பிறந்த வீட்டுக்கு வந்து புருஷனை பத்தி சொல்ற ஒரு பொண்ணே கிடையாது. தங்கச்சி அடி வாங்குறத பார்த்து சும்மா இருக்கிறவன் அண்ணனே கிடையாது. இதெல்லாம் வந்து லைக் இந்த கைண்ட் ஆஃப் லைக் ரைமிங் டயலாக்ஸ்லாம் வந்து I don't remember there were any movies before this which had them. The number of ட்ரூ them, at least நம்பர். the எங்கெல்லாம் தேவையோ, the number of and the hero worship shots. அப்படி எதுக்கெடுத்தாலும் கதவை அப்படி திறந்துட்டு ஒரு 4 பேர் இங்க நிக்கிறது. இங்க பாண்டியன்ல வந்து கேவலமா பண்ணாங்க. இதை ஓ யா 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 பண்ண பார்த்தாங்க. போலீஸ் மாதிரி இந்த பீச் ரோட்ல நடந்து வருது. லைக் ஃபுல் கோட்லாம் போட்டு பின்னாடி 20 பேர் அதே மாதிரி போட்டு Black this cats. is people who do not get what it is. SP Muthuraman Yes. did not get what it was. Okay, he thought this is cool, but he didn't get it. But this guy got it. Okay, Yes. இவ்வளவு பேர் Of தான் course he நிக்கணும். got it. ரெண்டு பேர் தான் இந்த Yes. சைடு, ரெண்டு பேர் இந்த சைடு. Okay, Correct. this is direction of a superstar. சூப்பர் டீல் பண்றதுக்கு ஒரு தனி டைரக்டர் வேணும். And Suresh Krishna was probably the unsung hero who kind of introduced a lot of these mini formulas for Rajini. குட்டி குட்டி ரெசிபி எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. அதை தான் நிறைய பேர் யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. இன்னொரு ஷார்ட்டையும் சொல்லிடுறேன் நான். தி எலிவேட்டர் தி எஸ்கலேட்டர் ஷார்ட் வாஸ் நாட் இன் தி Beautiful. ஒரிஜினல். ஓகே, ம். ஒரு அதே ஃப்ரேமிங் தான். 2 எஸ்கலேட்டர் இருக்கு, நடுவில் ஒரு படிக்கட்டு இருக்கு, ஒரு அதே எக்ஸாக்ட் திங். ஓகே, இது இவங்க 2 பேர் எங்க தரமா சத்ருகன் நான் ஜெயிச்சிட்டேன், உன்னை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு சிரிக்கிறதா நான் தெரியல. 2 பேரும் வந்து இவன் மேல இருக்கிற படியில் நிக்கிறான், கீழே நின்றுங்க. ஸோ இஸ் லெக்சரிங் ஹிம் அபவுட் ஹவ் ஹி ஒன் அண்ட் ஆல் ஆஃப் தட். கட் டு அண்ணாமலை. ஓகே, திஸ் guy is going from top to bottom and he's climbing up and all the way he goes all the way up to அண்ணாமலை வந்து மேல போனதுக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு சொடுக்கு போட்டு மலைடா அண்ணாமலை அப்படின்னு சொல்லும் போது முடிஞ்சிச்சு. tell me who Finish else this. directed Rajini like that before that. That's true. That's true. That's true. So Yeah, yeah. அதை யாருமே சுரேஷ் கிருஷ்ணா வந்து யாருமே பாராட்ட மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற பசங்க எல்லாம் தூக்கி விளையாடுவான். இவங்கெல்லாம் அந்த ரெசிபியை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு Oh, என்னோட yeah. ஒப்பீனியன். Oh yeah. No, I also think he got rewarded a lot for Basha Hemant. So if you ask a lot of people, Rajini fans or not Rajini fans, they all say Basha is Rajini's best film. Of course, I think Talabadi and then Annamalai is, but because they like the way Suresh Krishna projected that heroic image in Correct. and for that matter அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து they picked it up from him and then they used it. See 30 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு டைட்டில் மியூசிக்கை இன்னும் மாத்த முடியலனா then you should know how big There's some effect. There is some that effect. effort was, right? Yeah. Exactly. So anyway, my usual question, Hemant, what is your favorite song of the film? ஐயையோ. I think அண்ணாமலை was my best, my most Okay. favorite song. அது வந்து கிட்டத்தட்ட பீத்தோவன்ல இருந்து அதுதான் எல்லாத்தையும் போட்டு ஒண்ணு விட்டு கலந்தடிச்சு. but it still was like the way it was picturized was also nice. Like very clumsily done. The dress எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அப்படியே பயங்கர பிரின்ஸ் மாதிரி. But நல்லா that was the cosplay that we got started with. ரஜினிகாந்த் வந்து நம்ம இந்த மாதிரி காஸ்டியூம்ல பாக்குறதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேரிஷா இருந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சு. நல்லா ஆமா, ஆமா, ஆமா. இருக்கும். Yeah, மாவீரன்லாம் வந்து ஷியோ. ஒரு இதெல்லாம் ஜாக்கெட் எல்லாம் போட்டு ஒரு அந்த பாம்பு Actually, எனக்கு மாப்பிள்ளை was a little bit okay. உன்னைத்தான் நித்தம் மாப்பிள்ளை நித்தம். was There was okay. like மாப்பிள்ளை lots was of good, colors and all that. yeah. Yeah, மாப்பிள்ளை was Music decent. stand out. Very good on this. என்னோடது வந்து of course வெற்றி நிச்சயம் தான். Is forever the anthem of failures. So if So, you அது யாரு? இப்போ ஸ்கூல்ல ஃபெயிலா உடனே போய் எஸ்பிபி
ஆமா, அஹ் மோட்டிவேஷன் உடனே சாங். உடனே வெற்றி நிச்சயம், அடே நண்பா உன்னை வெல்வேன், மேத் பேப்பர் உன்னை வெல்வேன். ஆனா ஒரு மண்ணு நடக்காது, பட் ஸ்டில் அது வேற ஜஸ்ட் விஷயம். டு See, கிவ் but தட் ஃபேக் but it ஹோப், gets ரைட்? your adrenaline going, the juices going, எக்ஸாக்ட்லி. right? Like at ரைட், least ரைட். ஒரு ஜோனுக்கு போயிடுவோம் நம்ம. எஸ், Yeah, எஸ். like I think it's a very very well put together It's a song, effective song, and it and also was placed in the right place. it's brilliantly placed in the right place. So இந்த படத்தோட cast வந்து I cannot say him, I have to say almost everybody did a great job, right? And all the way to Vaishnavi. If you look at Vinu Chakravarti or Vaishnavi, Manorama, my god, Yep. Radha Ravi was unbelievable, and Janagraj was fantastic. Janagraj carried the same role into Basha as well, but ராதா ரவி வந்து was உதாரணத்துக்கு ராதா ரவியோட ஜனகராஜ் பெஸ்ட். இல்லைன்னா இந்த படம் வந்து பாதி நிறைய ஒரு there'll be a big drop in how the movie is perceived. ஓ யா யா ஏன்னா யா கண்டிப்பா. he like I said, he's the voice of the people and he expressed Correct. everything so அவருக்கு இருக்கிற அந்த ஸ்டைல்ல பண்றதால வந்து was definitely cannot be But discounted. I wanted to say the unsung person is Sharad Babu Hemant. I felt he did an Oh, amazing it's job. yeah, What an amazing, yeah. yes, I liked Radha Ravi, but Sharad Babu வந்து it's a very understated acting. இதே மாதிரி character Sharad Babu has done in many films. In fact, including Rajinikanth, he has done many films. நான் இன்னொன்னு சொல்லட்டுமா, இப்போ நண்பனே எனது அதுல when he acts with Kamal, I think is it Sattam or Saval, same very similar kind of a role. And you will believe that he's going to be a nice person. Exactly. You want him to be bad, like when you want him to feel bad. Ninga, I think you hit the nail on the head. Yena, he's played this character multiple times. Not only that, Exactly. he's so he's like ஒரு chameleon மாதிரி இங்கேருந்து அங்க போறது அங்கேருந்து இங்க வருது வந்து ஒரு like a drop of a hat. இன்னைக்கு நம்ம ரொம்ப அவரை we take him for granted நான் சொல்றேன். அது கரெக்ட் தானே? no, we took him for granted. Unfortunately, Exactly. he passed away, so Yes. he and அந்த படம் கடைசி படத்துல கூட நான் வந்து எல்லா இடத்துலயும் கூக்குன்னு கூவுறேன், யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. இல்ல நம்ம His பேசணும் அதை role பத்தி. in that movie was fantastic. Like you were genuinely scared for this guy. Okay, he was scary in that movie. ஒரு மாதிரி எமாசிபேட்டடா இருந்தாரு, பட் இருந்தாலும் வந்து அந்த 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 ஆரா மாதிரி ஒரு இது பிரசன்ஸ் ஒன்று இருந்துச்சு. இந்த படத்துல அண்ணாமலையில வந்து இமேஜின் திஸ், ஓகே, he is a very very trusting friend. Minute number 1, minute number 5, trusted friend. Minute number 5, he has doubts whether he should ask Annamalai. Minute number 8, he's actually with his dad. Minute number 12, he's gone completely bonkers and gone to the other side. இன்னைக்கு இந்த ரோலுக்கு ஏதாவது ஒரு ஆக்டர் வச்சு பார்த்தாக்க இந்த படம் ஓடவே ஓடாது. எல்லாரும் வந்து கரிச்சு கூட்டுவாங்க, என்னடா கதை எடுத்துருக்கீங்க, அவன் வருவானா, இவன் பண்ணுவானா, அதுக்குள்ள டக்குன்னு மாறிடுவானா, இது நாங்க நம்பணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நானே கேட்பேன். ஒரு ஆக்டரால தான் வந்து இதை கன்வின்ஸ் பண்ண முடியும். அந்த ஆக்டர் வந்து சரத் பாபு. கரெக்ட். ரொம்ப he brilliantly acted in that film. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. Even for that matter, Sharad Babu himself, right, all the way from adana Senthazampooval, till now has always been என்ன சொல்றீங்க, இப்போ வந்து அரவிந்த் சுவாமி had come later, right? He was that kind of, I mean, I am not comparing him to Arvind Swamy, but he was this, he looks like a hero but he's not the main hero. அந்த மாதிரி ஒரு ரோல்ஸ்ல he did a fantastic job as like the second one. By the way, அந்த படம் வந்து was சட்டம், and அது வந்து was one of the best films. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த படம். So this is a stereotype for Sarath Babu. This is a serious நல்லவன் or நல்லவன் மாதிரி நடிப்பான், அதுக்கப்புறம் வந்து he'll be like the bad person, or like he'll try to go after your wealth, your wife, your lover, whatever it is, whatever you have, and எல்லாத்தையும் ஒத்துக்க முடியுது நம்மளால. அது எவ்வளவு நீங்க சொன்ன chameleon is the right word, right? He is able to just flip flop and we are okay with it because he is convincing as an actor. So and that's an actor. That's exactly an actor. நம்ம chameleon ஏன் யூஸ் பண்றோம்னாக்க நீ நிறைய பேர் அது மாதிரி பண்றது இல்ல, அதெல்லாம் வந்து you have to differentiate it that way. Correct. And இது வந்து ஒரு குஷ்புக்கு வந்து another breakout film for her, because Kushbu got her own song in the film. Like, and குஷ்பு so high, like, I mean அந்த காலத்துல அவ்ளோ குஷ்புக்குன்னு ஒரு தனி பாட்டே வந்து, அதுவும் இன்ஃபேக்ட் பாஸ் வேற தியேட்டர்ல. எக்ஸாக்ட்லி. அடி விசில் வந்து நம்மள கேக்குறாரு கேள்வி.
then you see that's what Rajinikanth's magnanimity is, right? Okay, என்ன இப்போ it's a sport, right? இப்போ என்ன ரஜினின்ற குஷ்புனா என்ன இப்போ தப்பு? So you have she was an interlude, you know. Yeah. And அதெல்லாம் தான் வந்து சுரேஷ் கிருஷ்ணாவோட the extra montage, additions. right? Of like, Exactly. that never, I don't think it has even happened now, No. where you No. take all the past movies, which is basically Exactly. ஒரே பாட்டு தான் அந்த Exactly. இவள் ஒரு இளங்குருவி. இவள் ஒரு இளங்குருவி அந்த சாங்ல இருந்து ஒரு குட்டி கட்ஸ் எடுத்து இந்த ஒரு ரஜினி படத்துல ஒரு சாங் டூயட்ல வந்து ஒரு இன்டர்லூட்ல acknowledging a meta on that placing it was impossible. நீங்க சொன்ன அந்த பார்ட் தான் இதுல தான் வந்து இட் வெண்ட் த ரஜினி த ஃபேண்டம் பிகேம் another level because ரஜினி gets his own. நீங்க சொன்ன அதே இன்டர்லூட் ஃபார் ரஜினி where you get மூன்று முகம், மாப்பிள்ளை, the cigarette shots, it blew people's minds at that time. And I just wanted to say this, that is theater entertainment. That is exactly what entertainment is about, which is right. You either do it that way or don't do it in the half measure ன்றது வந்து கிடையவே கிடையாது, right? Correct. See, that is what I'm saying. Suresh Krishna woda worshipping of Rajini happens on a screen about like, hey, remember all of this அப்படினும்போது that's when you as a Rajini fan, I'm sure, got very excited, and you're like, I saw a bunch of people like, it's like, though I don't want to use the wrong word, but பார்க்காத ஏதோ ஒன்று பார்த்த மாதிரி திருப்பி ஆர் லைக் பார்த்த பழச ஒன்று பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு they feel like such an excitement. That is correct. And again, one of the most important trend வந்து Rajini always had a song in a film. But in the mass introduction song for a hero, for example, இப்போ நீங்க தளபதி எடுத்தீங்கன்னா ரஜினி gets introduced in an action scene, then he gets ராக்கம்மா கையெத்திட்டு. இந்த படத்துல you see Rajini for the first time where he breaks the fourth wall, he winks at you and then starts to dance வந்தேண்டா பால்காரன், and then everything goes crazy after that, right? That never happened before, at least for Rajinikanth, right? For that matter, right? Annamalai was reinventing Rajinikanth as a Rajinikanth screen aura completely. Correct. And then of course நீங்க சொன்ன மாதிரி இந்த the mass dialogues, நான் சொல்றதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன், மலைடா அண்ணாமலை, and that whole thing, right? இதெல்லாமே வந்து I think it was started from this particular film. And by the way, இந்த படம் வந்து for all the things that we've spoken about turned out to be a massive hit, like 175 just like that, 200 in many places across Tamil Nadu, and it, of course, it influenced a lot of other films, all the way up to Peta and other films. It influenced many directors and many filmmakers for how to make a mass movie film. Many Vijay films also carried the same kind of an idea even later. So anyway, that's it about Annamalai. Is there anything that we missed talking about it, Hemant? எனக்கு தெரியல, நான் விட்டா பேசினே இருப்பேன். But I think we covered a lot of these things. But I'm pretty sure a lot of people have experiences watching Annamalai, different things. இது வந்து we are trying to share a time from where we watched it live. We saw it happen. We saw the hype. We saw the movie play out. It is also fun to sit down and watch the movie again, and a lot of things blow our mind. இதெல்லாம் கரெக்ட்ல, இது இப்படி இருந்துச்சுல, இது அப்படி இருந்துச்சுல, இவங்க இதை பண்ணாங்க, அவங்க அதை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்து சில வருது. We are trying to share all of that as much as we can. And again, feedback is very critical to ஒன்று இது கரெக்டாக எது வேணுன்றது வந்து பேசணும் அப்படி, or what is interesting or what do we focus on ன்றது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ perfect. Thank you so much. தேங்க்யூ. இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். அடுத்த பேசும் படம் எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.